சரி சீக்கிரமே இந்த மயனுக்கு மாங்கல்யம் எடுத்து கொடுக்கணும். ஒரே சொல்கிறேன்ட்ட 5 ஆறு எப்பனாக அம்மா 5 ரூபாக சரி பரவாயில்ல. 6 உறுதியாக கொடுத்தா 5 சரி தெய்வத்துக்கிட்ட தெய்வத்துக்கிட்ட விட்டாச்சு போல விடுமா. சீக்கிரமே கல்யாணம் முடிச்சு சரியா. அதெல்லாம் அவள்கிட்ட வந்துட்டு முடியாதது எதுவுமே இல்லை. சரி இப்போ எதுனால தள்ளி போகுது யார் என்ன அப்படிலாம் கேட்போம். சரி தாய் மனசு வந்து காயப்பட்டு போயிட்டே கிடக்கு, முடங்கி போயிட்டே கிடக்கு சரியா. நிலைமை அப்படி ஒன்றும் சரியில்லை. தவறு கிடக்கிற அளவில் தான் இருக்கு இப்போ நிலைமை. உண்மையா மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஆத்தா சொன்னால் உண்மைன்னு சொன்னால் உண்மைன்னு சொல்லிடுறேன். கண்ணீருக்கு பஞ்சம் இல்லை. மனசில் கவலை விஷனம் நிறையா இருக்குது சரியா. காயந்தே தொட்டு தொட்டு கண்ணீர் அடித்தா முடக்கம், சரியான முடக்கம். தெய்வம் சாமிக்கும் பக்கமாக அங்கே இருக்கிறதால வாங்க எனக்கு குருவி கொத்துற யாரும் கொத்திக்கிட்டே இருப்பாங்களாம்ல. உண்மையா நடந்துக்கிட்டு இருக்கா. சரி 6 கொத்தினாலும் ஆத்தாட்ட வந்தாச்சு இல்லை. ஆத்தா சரி நட்டு ஆமாம் ஆத்தா சரி நல்ல அதெல்லாம் செய்வேன் நிறையா. ஆமாம் ஆமாம் உனக்கவே இது வந்து காம்பு வந்து இப்படி இருக்கணும். இது மேலே ஏறிட்டு இருந்தால் நிலம்பி பாதி பக்கமே காணும். நிலம் அப்படி இருக்குது. இங்கே கும்பிட சாமி வாப்பா தான் அட்டை. மனசில் ஒரு அச்சம். ஆண்டியா போயிடுவோமா, திருவோடோட குச்சியோட போயிடுவோமான்ற ஒரு மனப்பயம் இருக்குது. உண்மையா அதெல்லாம் இங்கே வேண்டாம். ஆத்தா தேடி வந்துட்டு அந்த பயம்லாம் விட்டுறணும். எங்கள் அம்மா அப்படிப்பட்டவ சரியா. விநாயகரை கும்பிடுவியாப்பா? சரி விநாயகர் வராது. விநாயகர் விரும்பி கும்பிடுவியா? நான் அதே மாதிரி எந்த தெய்வத்தையும் கொடுத்தேன். சரி இப்போ பால் வாங்கி கொடுக்குறனால எல்லா வேலையும் எல்லாரும் கும்பிடுவேன். சரி சரி இருக்கிறாரு தெய்வத்தை காணும் முடியாதுல. அக்கா ஓரம் வந்துடுறாரு யாரு தான் தலையில மண்ணெல்லி போட்ட மாதிரி போட்டுக்கிட்டியாம்லப்பா. உண்மையா அப்படியா இல்லையா இருக்கு. சரி சொல்கிறேன் நான் என்னென்ன தெய்வ வரல வெத்தலைக்கு திருநூறில் நிற்கட்டும். தாய் சரியான எனக்கு தெய்வத்தை சக்கரை குலசாமி இருக்கானா ஒரே சொல்லு அப்படியே என் தாய் நின்றணும். இல்லை தெய்வமே இல்லை. வெத்தலை கல்லைனா இங்கே வரமாட்டாங்க தெரியுமா சொன்னால். வெத்தலை கல்லைனாவே புரிதலில் நிற்க மாட்டாங்கல்ல. எங்கே போயிடுச்சு போகிறாங்க. அதே காணுமே உடஞ்சுறாளே ஏன் உடையிறாங்க உடஞ்சி நிற்கிறாங்க. சரி அத்தா இருக்காங்க அந்தரத்தில் இருக்குது வாழ்க்கையா. உண்மையா அது உண்மை. தாய் சரி தாய் நாகதோஷம் தான் இல்லை. பிள்ளைக்கு நாகதோஷம் இருக்குது. அது கழிச்சாச்சு. அதான் இருக்குன்னு சொல்கிறாளே. சரி பார்ப்போம். நாகர் எடுத்து நிற்கிறாரு. சரி தாய் சரி தாய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தீர்ந்துருச்சா இல்லை இருந்துச்சா? ஏன்னா எல்லாம் சொல்லணும்ல அம்மா. அப்போ தானே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். சரிதா இருந்துச்சான். அவங்க பரிகாரம் பண்ணியிருக்காங்க. தீர்ந்துருச்சுன்னா ஒரே சொல்ல ரெட்டை முடங்கில இடக்கும். கண்ணால் பார்க்குறீங்களா அம்மா சொன்னது முடங்கிட்டே இருக்குது. அந்த நாகதோஷத்தே முடங்குதான். எதனால் கல்யாணம் லேட்டாக தள்ளி போகுதுன்னா அந்த நாகதோஷத்தினாலே முடங்குன்னு அம்மா சொல்கிறாங்க. சரி அம்மாட்ட கேட்போம்.